திராவிட காப்பி தாங்கயா, டிவிகே காப்பி இல்லைங்கயா. இது மட்டும் மக்களுக்கு தெளிவா தெரியுதுங்கயா. ஆனா எல்லாமே காப்பி பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க. டிஎம்கேவோட தான் இன்னைக்கு நீங்க காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. புதுசா எதிர்பார்க்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம பிறந்தப்ப எல்லாமே ஜீரோவா தானே வந்தோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நானா உருவாக்குனதுன்னு. கண்டிப்பா கிடையாதுங்க. நம்ம எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம மனசுக்கு பிடிச்சதுனால அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மொழிஞ்சு, மற்றபடி எல்லாருமே வந்துட்டு இங்க பிறக்கும்போது ஜீரோவா தான் பிறந்தோம். ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் செஞ்ச செயல்கள் நமக்கு பிடிச்சிருக்கு, அதை நம்ம எடுத்துக்கிறோம், அதை நம்ம செயல்பாடுல காட்டுறோம். அதே தான் அவரும் விஜய் அவரும் வந்துட்டு சொல்லியிருக்காரு. கலைஞர் அவர்களையும் வந்துட்டு பெருமையா தான் பேசியிருக்காரு. ஜெயலலிதா அம்மா அவங்களையும் பெருமையா தான் பேசியிருக்காங்க. அப்ப ஏன் பெருமையா பேசியிருக்காங்கன்னா, அவங்க செஞ்ச நல்ல திட்டங்கள் நல்ல செயல்கள் நல்லா இருக்கு அப்படின்றதுனால பெருமையா பேசியிருக்காங்க. செய்யற தவறுகளையும் வந்துட்டு பேசியிருக்காங்க. தவறுகள் நிறைய இருந்திருக்கு. அந்த தவறுகளை எல்லாம் விட்டுட்டு ஆல்ரெடி வந்ததா இருந்தா என்ன, வராட்டினா என்ன, நல்ல திட்டமா இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இன்னமும் ரொம்ப சிம்பிளா புரியணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது வாய் வழியா தான் சாப்பிடுவோம், பாத்ரூம் போறது எது வழியா போகணுமோ அது வழியா தான் போவோம். புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு அடிப்படையா ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு, அதை அதுபடிதான் செய்ய முடியும். நம்ம ஒன்றும் சயின்டிஸ்ட் கிடையாது விசித்திரமா பண்றதுக்கு. இங்க அரசியல் பண்ண வந்திருக்கோம், மக்கள் சேவை செய்ய வந்திருக்கோம். அதனால மக்களுக்கு நல்லது நடக்குதா, சேவை செய்யறது சரியா இருக்கா, மக்களை ஏமாத்தாம நேர்மையா இருக்காங்களான்னு மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு காப்பி அடிச்சு பண்றாரு. உங்களுக்கு என்ன பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு குறை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்க என்டிகேவை சேர்ந்தவங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லஞ்சம் ஊழல் இல்லாம எவ்வளவோ போராடி எவ்வளவோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரு போராடினா மட்டும், அவரு வந்துட்டு சட்டத்தை கொண்டு வந்தா மட்டும் பத்தாது. கீழே இருக்கிற மக்களும் வந்துட்டு லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் வாங்குறவங்க அப்படி மீறி கேட்கறாங்க அப்படின்னா அதை ஏதாவது ஒண்ணு வீடியோ ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுக்கலைன்னா தான் நம்ம வந்துட்டு பேசணும். மற்றபடி சும்மா வந்துட்டு இந்த குறை சொல்லணுன்றதுக்காக இப்ப எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பேசாதீங்க. நன்றி.